கொடுத்தாங்க. அப்போ அந்த காலத்தில் நீதி போதனை வகுப்பு அப்படின்னு ஒன்று உண்டு. நானும் படிச்சிருக்கேன், இங்கே உள்ள பெரியவங்கலாம் முன்னாடி இருக்கிறதும் படிச்சிருக்காங்க. அதில் எல்லாம் நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நமக்கு இன்னைக்கு நம்ம பசங்களுக்கு அதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மியாக இருக்குது. இந்த ஆலயம்லாம் எதுக்கு அமைக்கிறோம், ஏன் இதனால் சாமி கும்பிட்றது, எதனால் சாமி கும்பிட்றோம், இதனால் என்ன பலன்? மனிதனை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு கருவி, அதுதான் பக்தி. ஆலயம், ஆலயம்னா ஆன்மா, அது லயிக்கக்கூடிய இடம். லயித்தல்னா அமைதியாக இருக்குது, அதுதான் ஆலயம்னா அதுக்கு பேர் வச்சாங்க. அனைத்தையும் கடந்தவன் கடவுள், அனைத்தையும் இயக்குவோம் இறைவன். இதுதான் இறைவனை நம்ம வழிபடக்கூடிய. நமக்கும் நம்மளுடைய வாழ்க்கை தொடர்பும் ஆன்மீகத்துக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. ஒரு காலத்தில் நம்மள்டெல்லாம் படிப்பறிவு கிடையாது, அதனால என்ன பண்ணாங்கன்னா பக்தி வழியா எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு அர்ச்சனை தட்டு வாங்குறோம், கோயிலில் போய் அர்ச்சனை தட்டு வாங்குறோம். அதில் தேங்காய் இருக்குது, வெத்தலைப்பாக்கம் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, எல்லாமே வச்சுருக்காங்க. சூடம் இருக்குது, பூ இருக்குது, பத்தி இருக்குது. ஏன் இந்த தேங்காய்க்கு பதிலாக ஒரு கொய்யா பழம் வச்சு பூஜை பண்ணக்கூடாதா? பண்ணலாம். ஏன் வாழைப்பழத்துக்கு பதிலாக ஒரு மாம்பழத்தை வச்சு பூஜை பண்ணக்கூடாதா? பண்ணலாம். சுவாமி எல்லாத்தையும் ஏற்றுப்பார். இந்த ஐயா ஒருத்தர் சொன்னார், நெய்வேதியாமி அப்படின்னா, நான் நெய்வேதியாமனா ஏற்றுக்கிறது தான். நம்ம வீட்டில் ஒரு சின்ன குழந்தையும் தெய்வமும் ஒன்று. நம்ம வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுங்க, பார்த்தா இந்த பிஸ்கட் சாப்பிடுங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, பாப்பா நான் சாப்பிட்டேன்டாக்க நீ சாப்பிட்றா. அதுதான் இங்கே விஷயம். நெய்வேதியாமின்னா அறிவிக்கிறேன், சுவாமி ஒன்றும் இல்லை, நுகர்ந்து கொள்கிறார். நம்ம எப்படி குழந்தைக்கு வந்து நம்மகிட்ட ஒரு திங்கத்தை கொண்டு வந்து கொடுத்தா நீயே சாப்பிட்றாங்க, நான் சாப்பிட்டேன்டாக்கன்னு திரும்ப கொடுக்குறோமோ, அதுதான் நெய்வேதியம். இந்த அர்ச்சனை தட்டுக்கு மிகப்பெரிய ஒரு தத்துவம் உண்டு. முதல்ல ஒரு அர்ச்சகத்தை கொண்டு போய் உங்கள் பேர், நட்சத்திரம், கோத்திரம் எல்லாம் சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறோம் பேர், நட்சத்திரம், கோத்திரம்னு? ஏன் சுவாமி நம்மளை தானே படைச்சார். அவருக்கு நட்சத்திரம் தெரியாது, நம்ம என்ன படைச்சோம். அவருக்கு கோத்திரம் தெரியாது, அவருக்கு தெரியாமையா இருக்குது. அவருக்கு தெரியாமையா நம்மளை படைச்சிட்டாரு. அவருக்கு தெரியும் நம்ம யாருன்னு. ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு உறவு முறை. இப்போ இங்கே வந்து கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கும், ஒரு பையன் இருப்பான், இன்னும் பொண்ணு தேடுவோம், இல்லை மாப்பிள்ளை தேடுவோம். இப்போ இந்த பக்கம் ஒருத்தர் இருப்பார், சாமி நான் காசிக்கு பேசுகிறோம், நான் காடை கூட்டம், சிவகோத்திரம் அப்படின்னு நாங்கள் கேட்குற மாதிரி ஒருத்தர் அவங்க பொண்ணை பெற்ற ஒருத்தர் இருப்பார். ஓஹோ நம்ம காடை கூட்டமாக இருக்கு, சரி பொண்ணு பையனை கேட்டு பார்க்கலாமே. இதுக்கு தான் கோத்திரம், பேர், நட்சத்திரம் சொல்லி இதுக்கு தான் பண்ணுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. படைச்சவருக்கு தெரியும் நம்ம என்ன இருக்கிறோமோ, அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அந்தந்த ஒருத்தர் திருமுடி கவுண்டர் இருப்பார், அது என்ன கோத்திரம், திருமுடி கவுண்டர். அப்போ ஏற்ற மாதிரி ஒருத்தர் பொண்ணை பெற்றார். ஆஹா சரி திருமுடி கவுண்டராக இருக்கார், நம்மள்கிட்ட ஒரு பொண்ணு இருக்குது, பையனை கேட்டு பார்க்கலாமே. இதுக்கு தான் சன்னதியில் பேர், நட்சத்திரம், கோத்திரம் சொல்கிறோம், வேறு எதுவும் கிடையாது. இல்லை வேறு தான் சொல்கிறது கிடையாது. அடுத்தது இந்த அர்ச்சனை தட்டு. எல்லாரும் பார்க்கணும் அர்ச்சனை தட்டுலாம். இந்த தேங்காய் எதுக்காக உடைக்கிறோம்? இந்த தேங்காய் தத்துவம் என்ன அப்படின்னா, இறைவா உடைச்சி தான் நெய்வேத்தியம் பண்ணுறோம். இறைவா என்னுடைய கெட்ட எண்ணம், என்னுடைய பொறாமை, என்னுடைய அகம்பாவம் எல்லாம் இதோடு செய்யணும். என் மனசு எப்போதும் வெள்ளையாக இருக்கணுங்கிறது தான் தேங்காயை உடைக்கும். இந்த வாழைப்பழத்தில் பார்த்தீங்கன்னா வாழைத்தார், வாழைப்பூ, வாழை இலை, வாழை நார் இப்படி இருக்குது. எல்லாமே அந்த வாழைப்பழத்தில் ஏதாவது வீணாக போகணும்னு சொல்லி சொல்லுங்கள், எல்லாமே யூஸ் ஆகும். எதுவும் வீணாக போகாது. அழகாக இந்த குடும்பத்தில் வந்து நான் பிறந்துட்டேன், இந்த குடும்பத்தில் நான் பிறந்துட்டேன், இந்த குடும்பத்துக்கு கடைசி வரையும் நான் உபயோகமாக இருக்கணும், வீணாக போயிடக்கூடாதுங்கிறது தான் வாழைப்பழத்தை வைக்கணும். இந்த வெத்தனுடைய மேல் பகுதி பார்த்தீங்கன்னா பச்சை விஷயர்னு இருக்கும், அடிப்பகுதி பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். இறைவா என் வாழ்க்கை எப்பவும் செழுமையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் வெத்தலையை வைக்கிறோம். அதுக்கு மேலே பாக்கு வைக்கிறோம். பாக்குள்ள சுவை என்ன? துவர்ப்பு. இன்பமே கொடுத்துக்கிட்டே இருந்ததுன்னா துன்பம்னா என்னன்னு எனக்கு தெரியாமையே போயிடும். சிறு சிறு துன்பங்களையும் கொடு இறைவான்னு தான் அந்த பாக்கை வச்சு பூஜை பண்ணுறோம். பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும். இப்போ யாரும் கட்டுறது கிடையாது, இப்போ எல்லாருமே நூலில் கட்டி தான் சாத்திரம், நாரில் தான் கட்டுறேன். நான் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சுற்றத்தார்கள், என்னுடைய குடும்பத்தினர் எல்லாரும் என்னை போல சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். அதுதான் நாரில் கட்டி வழிபாடு பண்ணணுங்கிறது. இதெல்லாம் பேர், நட்சத்திரம், அர்ச்சனை எல்லாம் சொல்லி கொடுத்தோன்னே ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கிறோம். இருட்டுன்னு சொல்கிற விட முன்னால் ஒரு தீபத்தை ஏற்றி வை. அதை சூடத்தை காமிக்கிறோம். இந்த சூடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவி ஆகாது, புகையாது. இப்போ உள்ள சூடெல்லாம் கிடையாது. ஒரு காலத்தில் சூடம் ஏற்றினா அது ஆவி ஆகாது, புகையாது.
இந்த கருப்பு படியாது சொன்ன மாதிரி சண்டைகளை சொல்றேன். அதனால இறைவா வாடுறது சிறிது காலம், என்னுடைய வாழ்க்கை என்பது சிறிது காலம், இருக்கிற வரையும் பிரகாசமா இருந்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் சூடம் ஏற்றுறோம். இதெல்லாம் பண்ணிட்டு அர்ச்சனைக்கு முறைய தீபாவளி காட்டி அடுத்தது விபூதி கொடுப்பார் ஐயர். இப்போ நாங்கள் சொன்னோம் இந்த கலசத்துக்கு உள்ள மந்திரம் வாந்திரியம் தகனஜாமகே சுகந்தியம் மிருத்தி வர்தனம் உருவாக வந்தனா மிருத்தியோர் முக்ஷி யமாமிருதாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மந்திரத்துக்கு என்ன பண்ணலாம் சாமி, நீங்கள்லாம் போய் பாடசாலையில் படிச்சுட்டு வந்துட்டீங்க, எங்களுக்கு என்ன தெரியும்? அதுக்கு தான் பஞ்சாட்சரம் சிவசிவா 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 அவரை திருமண் பூசிக்கிறோம், நாராயணா நாராயணன் திருமண் பூசிக்கிறோம். இந்த திரியம்பகனஜாமகே சுகந்தியம் முஷ்டி வர்தனம் உருவாக வந்தனா மிருத்தியோர் முக்ஷி யமாமிருதாது. எதுக்காக மந்திரத்தை சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவன் படைப்பில் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு தென்னை மரம் பார்த்துருக்கீங்களா, தேங்காய் வளம் பெருசு, அதை விட பெருசு ஒரு மாமரம், மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதாங்க. அதை விட 3 மடங்கு 4 மடங்கு பெருசு ஒரு ஆலமரம். ஆனால் காய் பார்த்திங்கன்னா துட்டு நூறு காய். ஆனால் மரமும் கிடையாது, கிளையும் கிடையாது, ஒரு பூசணி கொடியில் உலாம்பரிய காய் காய்ச்சி. அந்த நீங்கள் போய் அந்த பூசணி கொடியை பிடிச்சி இழுங்க, அது வராது, வெட்டினா வந்துடும். கையால் அந்த பூசணி கொடியில் உள்ள அந்த காம்பை பிடிச்சிடுங்க, வரவே வராது. ஏன்னா அந்த காய் முழு பருவம், இந்த காயானது முழு பருவம் தானாக விளைகிறோம், நீங்கள் போய் வெட்டவே வேண்டாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இறக்கக்கூடிய காலத்தில் இறைவா பிறப்பு இறப்பு எல்லாருக்கும் உண்டு, இறக்கக்கூடிய காலத்தில் நான் எந்த வித கஷ்டத்துக்கும் ஆளாகக்கூடாதுங்கிறது தான் விபூதி பூசம். கடைசியில் இந்த உடம்பு சாம்பலாதான் போகுது, கஷ்டப்படக்கூடாது. இப்போ சொல்கிறாங்க இல்லையா, அப்பா ஒன்றா இருப்பா ஆஸ்பத்திரிக்கு போனால் நெஞ்சு வலிக்கினாரு, அவ்வளோதான். இருக்கக்கூடிய காலத்தில் எந்த வித சிரமத்துக்கும் ஆளாகக்கூடாதுங்கிறதுக்காக தான் விபூதி பூசம். இதுதான் ஒரு அர்ச்சனை தத்துவம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அவசியம். இப்போ ஏன் பஞ்சபூதங்களை நம்ம சிறப்பாக வச்சு செய்கிறோம்னா, இந்த பஞ்சபூதங்களை கொண்டு தான் இறைவனை வணங்குறோம். ஒரு காலத்தில் ஆலயம் கிடையாது, அப்படியெல்லாம் வந்து ஆலயம் கிடையாது. நாங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் ரொம்ப பேர் சொல்லுவாங்க, ஐயர் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்கிறாங்க ஒன்றுமே புரியல அப்படின்னு. அப்போ நாங்கள் சொல்கிறதே முதல்ல சமஸ்கிருதம் கிடையாது. இப்போ அதை உண்மையை சொல்லிட்டா அதுக்கு ஒரு கதையை கட்டுவாங்க, நாங்கள் அதனால் சொல்கிறது. இப்போ நான் ஒன்றும் சொல்ல, எல்லாருக்கும் உண்டு. நாங்கள் யாரும் வந்து எங்கள் இனத்தை பொறுத்தவரை நாங்கள் ஒன்றும் தமிழுக்கு எதிரி கிடையாது. நான் என் பேர், என் பொண்டாட்டி பேர் முத்தம்மாள், என் பொண்ணு பேர் முத்து கல்யாணி, என் பையன் பேர் வைத்தியநாதன், எல்லாம் தமிழ் பேர் தான். நாங்கள் எல்லாம் தமிழ் பேர் தான் பார்ப்போம், தமிழ் தேதி தான் பார்ப்போம், தமிழ் தேதி தான் எல்லா நிகழ்ச்சியும் நடத்துவோம். நாங்கள் ஆங்கில தேதிக்கு போக மாட்டோம். நாங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னமோ தமிழுக்கு எதிராக இருக்கிறதெல்லாம் பேசுகிறோம். எல்லாருக்கும் தமிழ் தெரியும்ல, உங்களுக்கு இந்த மாதிரி கருத்து தெரியல, உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தமிழ் தெரியும். ஒரே ஒரு விஷயம், மூப்பில்லா குமரி வாழ்க்கை, முனையில்லா அரசன் வீரம், காப்பில்லா விழுந்த உரிமை, தடையில்லா ஏரி, கோப்பில்லா குண்டகோலம், குருவில்லா பெற்ற ஞானம், ஆப்பில்லா திகடை போல் அழியும் என்ற உரைக்கலாம் தமிழ் தான். நான் படிக்கும்போது எனக்கு அர்த்தம் தெரியாது, ஆனால் பின்னாடி தான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா உச்சரிப்பு தான். நாங்கள் சொல்கிறது சமஸ்கிருத மந்திரம் இல்லை. இதில் நிறைய விஷயம் இருக்குது. நம்ம சின்ன வயசில் திருக்குறள் ஸ்கூலில் படிச்சிருக்கோம். 1330 திருக்குறள் வந்துருது. திருக்குறங்கிறது ஒரு பகுதி, ஃபுல்லாகவே வராது. அதே மாதிரி எங்களுடைய இந்த ஸ்லோகத்தில் சமஸ்கிருதங்கிறது ஒரு பகுதி. ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு, அம்மா என்ன இட்லி சாப்பிட்டியா, தோசை சாப்பிட்டியா, சாப்பாடு சாப்பிட்டியான்னா அதுக்கு உண்மையிலே புரியாது. அம்மா தட்சிமம்மு சாப்பிட்டியா, உம்மாச்சி கோயிலுக்கு போகலாமா, அது பாஷையில் பேசணும், அப்போ தான் அதுக்கு பிடிக்கும். இப்போ நாங்கள் இவங்க தான் ஆச்சாரியம். இப்போ நாங்கள் வந்து இடையில நிற்கிட்டேன், இந்த 10 மணி ஆனால் நாங்கள் போயிடும். ஏன் இவங்களை முன்னிலைப்படுத்துகிறோம்னா, இவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அவங்களுக்கு தான் இந்த சுவாமி கட்டுப்படும், எங்களை கட்டுப்படாது. அதுக்கும் ஒரு காரணம் சொல்கிறோம். நம்ம வீட்டில் நம்ம நண்பர்கள் யாருக்காக ஒரு குழந்தை பிறந்திருக்கோம், நம்ம என்ன தூக்கி அப்படியே கொஞ்சம் ஒரு ஆசையாக இருக்கும். நீங்கள் உடனே கூப்பிடுங்க, தப்புன்னு வராது, வருமா வராது. நம்ம என்ன சொல்லுவோம், அப்பா நானும் உனக்கு தாத்தா தாண்டா, நானும் உனக்கு சித்தப்பா தாண்டா, வாடாக்குன்னா கொஞ்சம் தடவி கொடுத்து அது கொஞ்சம் நேரம் டக்குன்னு கொஞ்சம் நேரம் நம்மள்கிட்ட வரும். அதே மாதிரி தான் இந்த தர்பையை வச்சு நாங்கள் வந்து பூஜை இடையில வர்றது தான். சுவாமி வாங்க, இந்த தர்பையால் ஏன் இழுக்கிறோம், வாங்க, அவங்கள தான் ஆச்சாரியம், நாங்கள் சும்மா வந்திருக்கோம் இந்த பூஜை பண்ணி கொடுக்கறதுக்காக. அதனால் நீங்கள் வந்து இந்த இடத்துல பரிபூர்ணமாக இறங்கி அங்கே அனுகிரகம் பண்ணுங்க தான் அந்த தர்பையை வச்சு இப்படியே பண்ணுறதுக்கு காரணம் அதுதான். இது எல்லாமே இறைவன் நம்மளுடைய வாழ்க்கையை பொறுத்து தான் எல்லாமே நம்மளுக்கு இறைவன் அமைச்சு கொடுக்குறார். விவேகானந்தர் எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பார்த்துட்டு விவேகானந்தர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், சுவாமி எனக்கு 3 வரம் கொடுங்க அப்படின்னு.
விவேகானந்தர் சொன்னாரா, என்ன வரேன்னு சொல்லுப்பா, நான் வந்து வாழ்த்துற சாமி தான், வழிகாட்டுறேன், வரம் கொடுக்குற சாமியார் நான் கிடையாது அப்படின்ட்டார். சரி சொல்லுங்க அப்படின்னாங்க. முதல்ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, என்னை யாருக்கும் காசு பணம் கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. சரிப்பா. நான் செய்யற காரியங்கள்ல யாரும் எனக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது. சரிப்பா. எனக்கு யாரும் துரோகம் நினைக்கக்கூடாது. சரிப்பா அப்படின்னா, என்ன சாமி இவ்வளவு கஷ்டமா உங்கள்கிட்ட வரம் கேட்கிறேன், நீங்க என்ன எல்லாத்துக்கும் சரி சரிங்கிறீங்களா, இது எப்படி சாத்தியம் அப்படின்னாரு. இதையெல்லாம் நீ இன்னொருத்தருக்கு பண்ணாத, நீ இன்னொருத்தங்க செய்யற காரியத்துல இடைஞ்சலா இருக்காத, இன்னொருத்தனுக்கு போய் துரோகம் பண்ணாத, இன்னொருத்தனை போய் காசு பணம் கேட்டு தொந்தரவு பண்ணாத, இதெல்லாம் நீ இன்னொருத்தனுக்கு செஞ்சாம இருந்தா உனக்கு ஏன் செய்யப்படாது. இதுதான் ஒரே வார்த்தை வரும். விவேகானந்தெல்லாம் பெரிய, நம்மளாம் மறந்துட்டோம், ஸ்கூலுக்கு தான் பேர் வச்சிருக்கோம் விவேகானந்தன்னா. அதில் ஒரு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம பசங்களுக்கெல்லாம் அதை சொல்லிக் கொடுக்கணும். ஒரு ஆச்சாரியம் நாங்கள் என்னென்னா, நம்ம முன்னாடியே வந்தோம், 9 மணி ஆகிடும் போல இருக்குது. அதனால் வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வாய்ப்பு நிறையா பேசுகிறேன்.